டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேராமெடிக்கலுடைய ரேங்க் லிஸ்ட்டுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். செக் பண்ணி நம்ம எல்லாருமே டயர்ட் ஆகிட்டோம். ஸோ நம்மளுக்கு எப்பந்தான் இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் நம்மளுக்கு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியிலேருந்து நம்மளுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டை ரிவைஸ் பண்ணி நீட் ஸ்கோர் கார்டை ரிலீஸ் பண்ணுறதாக நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க. பட் இன்னமும் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியில் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ண நீட் ஸ்கோர் கார்டு நம்மளுக்கு அப்டேட்டே பண்ணலை. ஸோ மேபி இந்த நீட் ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி டிசைட் பண்ணி கூட வச்சிருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த கன்ஃபியூஷனால கூட நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதை ஏன் இவ்வளோ டிலே ஆக்கணும் அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட் ஏற்கனவே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லா பேக் ஒர்க்லாம் முடிச்சு கையில் வச்சுருக்காங்க, ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்டை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் பண்ணலாம். இந்த நீட் ஸ்கோர் கார்டோடைய ரிவைஸ்டு லிங்க் ரிலீஸ் பண்ண உடனே நம்மளுடைய பேராமெடிக்கல் ரிலீஸ் பண்ணுறதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் தயவு செய்து சோர்ந்து போயிடாதீங்க. எனக்கு திருப்பி நான் சொல்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே ரொம்ப இதை பார்த்து வெப்சைட்டையும் அப்டேட்டையும் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு தம்ப்நெயில் வரதை பார்த்து நீங்கள் என்ன ஆயிடுவீங்கன்னா பேனிக் ஆகுறீங்க. பட் அப்டேட்டை கொடுக்காமே இருக்க முடியல. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் அப்டேட் கொடுங்க மேம், என்ன லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு லேட்டஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கையில் இருக்கக்கூடிய அப்டேட். ஸோ நீங்கள் பேனிக் ஆகாமல் பேஷன்ஸாக இருங்க, பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, இந்த கட் ஆஃப் என்னுடைய கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் இருக்குது, இந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா என்னுடைய நேம் ரேங்க் லிஸ்ட்டில் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், போன வருஷம் பார்த்தீங்கன்னா 200 கட் ஆஃப்ல இருந்து 75 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்திருந்துச்சு. ஸோ அதனால நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். அப்ளிகேஷன் போட்ட எல்லாரோடைய நேமுமே ரேங்க் லிஸ்ட்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபியூ ரிஜெக்ட் தான் அப்ளிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 200 to 75 கட் ஆஃப் வரைக்கும் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்ல நேம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதே ஒரு பாசிட்டிவிட்டியோட இதே இந்த வைபோடையே இருங்க. தென் அனதர் திங்க், எப்படி ரேங்க் லிஸ்ட்டை நீங்க செக் பண்ணணும், அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கிட வேண்டாம். இமீடியட்டா நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து நீங்க ரொம்ப குயிக்கா ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அந்த பிடிஎஃப்ல சர்ச் பார்னு இருக்கும், அதுல உங்களுடைய நேமை என்டர் பண்ணா போதும். அப்ளிகேஷன் நம்பர் தெரியாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்க நேமை என்டர் பண்ணி நீங்க உங்களுடைய நேம் ரேங்க் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறமா நம்மளுக்கு வரக்கூடிய அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் நடக்கும், அந்த கவுன்சிலிங் டைம் டேபிள் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ பண்ணணும், இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் நடக்கக்கூடியது. ஸோ ஒரே நேரத்தில் நம்மளுக்கு இன்ஜினியரிங்க்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது இந்த கவுன்சிலிங் டைம் டேபிள், சாய்ஸ் ஃபில்லிங் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு தான். ஸோ எப்படி நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 வீக் கழிச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஷெடியூல் டேட்டு, சாய்ஸ் ஃபில்லிங் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, எந்த கட் ஆஃப் எந்த ரேங்க்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிற அப்டேட் கிடைக்கும். எப்பவுமே அப்படிதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த வருஷம் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி எப்படி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா சியரப் ஆயிக்கோங்க, ரெஃப்ரெஷ் ஆயிக்கோங்க, கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க, கொஞ்சம் எந்திரிச்சு ஒரு நல்ல வைப் இருக்கிற எந்துவான சாங்ஸை போட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய நேம் எல்லாரோடைய நேமும் ரேங்க் லிஸ்ட்ல இருக்கும். நீங்க பேனிக் ஆக வேண்டாம். ஸோ நம்மளுக்கு டிலே ஆகிட்டு போறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம கையில இல்லை. கன்ஃபார்மான ஒரு டேட்டும் சொல்ல முடியாது. இந்த அப்டேட் உங்களுக்கு பார்க்கும்போது நீங்க இன்னும் கொஞ்சம் எந்துவா இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இப்போ பண்ண வேண்டியது நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா சாப்பிட்டு நல்ல ஒரு ஹாப்பியா எந்துவா இருக்கிற ஒரு சாங்கை கேளுங்க. எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிரும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.